டைரக்ஷனல் ரேஷியோஸ் அண்ட் டைரக்ஷனல் கோசைன்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கான்செப்ட், அதாவது டிஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல கொஷின்ஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் அதிகம். டிஆர்ஸ்னால் என்னன்னா, ஆக்சுவலாக 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி. இது ஆக்சுவலாக நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்துக்கணும். x1 y1 z1 ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து x2 y2 z2 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது 3 டைமென்ஷனில் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். இப்போது இந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற போல் ஒரு லைன் கிடைக்கும். ஓகே, ஏரில் இருக்குது. சரி, ஏ பி, இது இந்த ஏவும் பியும் ஸ்பேஸில் இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போ ஏவும் பியும் ஜாயின் பண்ணுற டைரக்ஷன் ரேஷியோஸ் டிஆர்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதுதான். x2 மைனஸ் x1 கமா y2 மைனஸ் y1 கமா z2 மைனஸ் z1. இதுதான் டைரக்ஷனல் ரேஷியோஸ். இந்த டைரக்ஷனல் ரேஷியோஸை நம்ம ஜென்ரலாக ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை நம்ம ஏபிசின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், சரி, ஏ வந்து 1,2,3ன்னு வச்சுக்கோங்க. பி சரி 5,0,4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது டிஆர்ஸ் ஆஃப் ஏபி என்ன? ஸோ 5 மைனஸ் 1 கமா 0 மைனஸ் 2 கமா 4 மைனஸ் 3. ஸோ எவ்வளோ சிம்பிள் அது. ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4 கமா -2 கமா 1. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஏபிசி, ஏ கமா பி கமா சி. டைரக்ஷனல் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இதை. டைரக்ஷனல் கோசைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு LMN அப்படின்றது நோஷன் ஃபார் டைரக்ஷனல் கோசைன்ஸ் நோஷன். இது எப்படி அப்டைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த டைரக்ஷனல் ரேஷியோஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்ஷனல் கோசைன்ஸ் அப்டைன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² இதை கண்டுபிடிச்சிக்கணும். இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² இது கண்டுபிடிச்சிக்கிட்டு எல்லோட வேல்யூ a டிவைடட் பை ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b² ப்ளஸ் c². அடுத்தது எம்மோட வேல்யூ b டிவைடட் பை ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b² ப்ளஸ் c². அதே போல் n இஸ் ஈக்குவல் டு c டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² ப்ளஸ் b² ப்ளஸ் c². ஓகே, இந்த LMN டைரக்ஷனல் கோசைன்ஸு நம்மளுக்கு பேர். ஏன் டைரக்ஷனல் கோசைன்ஸ் பேர் வச்சுருக்கோம்னா, இப்போது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நமக்கு ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வந்து உங்களுக்கு x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், அப்புறம் z ஆக்சிஸ். ஓகே, இந்த 3 ஆக்சஸ்க்கும் ஒரு லைனு சர்டன் ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும். அதை நம்ம இப்படி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ் வச்சுப்போம். ஸோ இதுதான் x, இது y, இது z. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் இருக்குன்னா இந்த லைன் Lன்னு வச்சுப்போம். இந்த லைன் x ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும், சரி ஆல்ஃபா. y ஆக்சிஸ், இது வந்து நான் y ஆக்சிஸ் போட்டிருக்கேன், நோ ப்ராப்ளம். இது x ஆக்சிஸ்க்கு ஆல்ஃபான்னு வச்சுப்போம். இது பீட்டா, இது காமா, 3 ஆங்கிள், ஆல்ஃபா, பீட்டா, காமா. இது ஆக்சுவலாக நீங்கள் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் பார்க்கணும். உதாரணத்துக்கு இது பிளேனில் வந்து எக்ஸும் ஒய் இருந்ததுன்னா, ஒரு லைன் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இதுதான் இசட் ஆக்சிஸ், இந்த பென்சில் தான் இசட் ஆக்சிஸ். சரிங்களா? இந்த பேனா வந்து லைன் நினச்சிக்கோங்க. இந்த ஆங்கிள் காமா. ஓகே, அதே போல் இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம பிளேனில் பார்த்துக்கிட்டோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேக் பண்ணுற ஆங்கிள் இப்படி பார்க்கணும், அது வந்து ஆல்ஃபா. ஒய் ஆக்சிஸ்க்கு மேக் பண்ணுற ஆங்கிள்
இந்த பென்சில் எப்படி நான் பிளேனில் வச்சிட்றேன். ஸோ இந்த ஆங்கிள் இங்கேருந்து இப்படி வரக்கூடிய ஆங்கிள் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு நம்ம காஸ் எடுக்கிறோம். கோசைன் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா எடுக்கிறோம். இதை தான் நம்ம கோசைன் ஆங்கிள்னு சொல்கிறோம். டைரக்ஷனல் கோசைன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஆல்ஃபாவை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ ஆங்கிள் மாறும். ஆங்கிள் மாறிச்சுன்னா டைரக்ஷன் மாறும். பீட்டா மாற்றினாலும் சரி காமா மாற்றினாலும் சரி உங்களுக்கு இந்த லைனோடைய மேக்னிடியூட் மாறாது, உங்களுக்கு டைரக்ஷன் தான் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து டைரக்ஷனல் கோசைன்ஸ், அதர்வைஸ் ஷார்ட்கட்டில் டிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்கலாம், கொஷின்ஸு கேட்கலான்னா நமக்கு ஆங்கிள்ஸை பற்றி கேட்கலாம். ஆங்கிள்ஸ் கேட்கலாம், அதாவது ஆல்ஃபா ஆங்கிள் பீட்டா ஆங்கிள் காமா ஆங்கிள் பற்றி கேட்கலாம். அல்லது வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆங்கிள்ஸ், ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. தட் இஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்எம்என் என்னது? எல்எம்என் என்பது டிசிஸ், டைரக்ஷனல் கோசைன்ஸ், அதாவது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. ரைட்டா? இப்போ நம்ம இந்த பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டால் வர கொஷின்ஸை பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். If a line OP makes with x-axis an angle of measure 120 degree and with y-axis measure 60 degree, then the angle between or angle made with the z-axis is. இது போல் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லேயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலாக. இருந்தாலும் ஐ வில் டெல் யூ த கரெக்ட் மெத்தட். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் நிறையா நீங்கள் உங்களோட ஓன் விஷயில் பண்ணலாம். சில பேர் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி போடுவாங்க, அதுதான் பெஸ்ட்டு மெத்தட் ஆக்சுவலாக. இருந்தாலும் ஐ வில் டெல் யூ த கரெக்ட் மெத்தட். ரைட்டா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த இதில் நமக்கு ஒரு லைனு, இதான் லைன் வச்சுப்போம். அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா இல்லைங்களா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் ஆங்கிள் என்ன? 120 டிகிரி. அடுத்தது ஒய் ஆக்சிஸ் கூட பீட்டா. நீங்கள் ஆல்ஃபா பீட்டான்றது ஒரு கன்வென்ஷனல் இதுதான், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். 60 டிகிரி. ஓகே. இப்போ நம்ம கேட்குறது, நமக்கு என்ன கேட்குறாங்க? காமா கேட்குறாங்க. இதுதான் கொஷின். நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்? எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல் இஸ் ஈக்குவல் டு காஸ் 120. காஸ் 120 டிகிரிக்கெலாம் நீங்கள் ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். காஸ் 180 மைனஸ் 16 எழுதிக்கிட்டிங்கன்னா 120 டிகிரின்னு எழுதிக்கலாம். 120 டிகிரி எங்கே இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு சைனை தவிர்த்து மற்றதெல்லாம் நெகட்டிவ், சைன் மட்டும் பாசிட்டிவ். சைனும் கோசிக்கண்ட்டும். இப்போ காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால் இதை வந்து நம்ம மைனஸ் காஸ் 60 டிகிரின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவாக பாசிட்டிவான்றது பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. மைனஸ் காஸ் 60 டிகிரி விச் இஸ் மைனஸ் 1/2. எல்லோட வேல்யூ நமக்கு மைனஸ் 1/2 தெரியுது. அடுத்தது எம் போடுவோம். எம் இஸ் ஈக்குவல் டு என்ன? காஸ் பீட்டா. எல்லாமே காசு தான், சைனே வராது. ஸோ காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி இஸ் 1/2. ரொம்ப பிரமாதமான ப்ராப்ளம் வருங்க. இப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 இருக்குது. எல் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஹாஃபை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். 1/4 ப்ளஸ் ஜஸ்ட் மினிட்டு. ரைட், சாரி, ஒரு கால் வந்துச்சு. ரைட், இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எல்லோட வேல்யூ மைனஸ் ஆஃப், அதை ஸ்கொயர் பண்ணால் 1/4. எம்மோட வேல்யூ 1/2.
1/2 அதை ஸ்கொயர் பண்ணால் 1/4 ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1/4 ப்ளஸ் 1/4 வந்து 1/2. ஸோ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் இது 1/2 1 மைனஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? ஸோ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2ன்னு வந்துருச்சு. therefore என்னோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. ஓகே, இப்போ காஸோட வேல்யூ எப்போ வந்து 1/√2 வரும் அப்படின்னு பார்க்கணும். காஸோட வேல்யூ எப்போ வந்து 1/√2 வரும்? விச் இஸ் when gamma is equal to gamma வந்து 35 டிகிரியில் இருந்தால் 45 டிகிரி 45 டிகிரியில் இருந்தாலும் அல்லது gamma is equal to 90 plus 45, okay, which is 135. 45ல் இருந்ததுன்னா உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் 1/√2ன்னு வரும். 90 + 45க்கு 135 டிகிரிக்கு உங்களுக்கு மைனஸ் 1/√2ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ 45 டிகிரி ஒரு ஆன்சர், இன்னொரு ஆன்சர் 135 டிகிரி ஒரு ஆன்சர். இப்போ இதில் ரெண்டில் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த கொஷினில் உங்களுக்கு 135 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ 135 டிகிரி தான் ஆன்சர். ஸோ இதே கொஷினை 135 கொடுக்காமல் 45யும் கொடுக்கலாம். அப்போ அதுதான் ஆன்சர். ஸோ ஒரே இதில் 2 ஆன்சர். ரைட். இப்போது ரெண்டும் கொடுத்தா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகே, அது மோர் தென் ஒன் ஆன்சர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதில் வந்து A and B, B and C அந்த போல் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கணும். ரைட். ரெண்டும் ஒரு வேளை இருக்கும் பொழுது இங்கே வந்து ஏதாவது அக்யூட்ன்ற வேர்டு இருக்கான்னு பாருங்கள். அதை வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ரைட். இப்போ செகண்ட் கொஷின் படிப்போம். செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த ஆங்கிள்ஸ் மேட் பை எ லைன் வித் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் 120 டிகிரி அண்ட் 60 டிகிரி. பாருங்கள், ரெண்டுமே சேம் கொஷின் தான். அந்த ஆங்கிள் மேட் பை த லைன் வித் z ஆக்சிஸ் இஸ் gamma. தென் cos ஸ்கொயர் gamma இஸ், இப்போ தானே பார்த்தோம், இதே ப்ராப்ளம் ரிப்பீட் பண்ணோம். கடைசியாக நமக்கு காமாவோட வேல்யூ என்ன வந்துச்சு? காமாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதாவது என் வேல்யூ தான் நம்மளுக்கு. காமா கூட 45 டிகிரி 135 வந்துச்சு, அது நம்மளுக்கு தேவையில்லை. காஸ் ஸ்கொயர் காமா தான் வேணும். இப்போ காஸ் ஸ்கொயர் காமா இஸ் நத்திங் பட் என் ஸ்கொயர் வேல்யூ. என் ஸ்கொயர் வேல்யூ என்ன வேல்யூ? 1/2. ஸோ கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். 1/2 2 கண்டிப்பாக இருக்காது. ஏன் இருக்காது? காஸோட வேல்யூ எப்போயுமே 1ஓட ஜாஸ்தி இருக்காது. ஸோ இந்த 3க்கு தான் ஆப்ஷன். இந்த 3ல் இதுக்கு தான் ஆன்சர். இப்போ தான் நம்ம போட்டோம். 1/√2 ஏன் கொடுத்துருக்கானா, சிலர் வந்து இதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க. 1/√2ன்னு ஆன்சர் வரும், அதை பார்த்த உடனே டிக் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1/2 இஸ் தான் ஆன்சர். ரைட். இது ஒரு அருமையான கொஷின். தேர்ட் கொஷின். த டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் எ லைன் ஈக்குவலி இன்க்ளைன்டு டு தி ஆக்சஸ். ஈக்குவலி இன்க்ளைண்டுனா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் மூணுத்துக்கும் சேம் ஆங்கிள். ஓகே, அது இப்போ போடுவோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாலாம் ஈக்குவல். அப்போ எல் எம் என் இது மூணும் ஈக்குவல். அப்போது எல்லாமே நம்ம கேன்னு வச்சுக்கலாம். அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் வந்து கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் k square which is equal to 3k square. 3k square is equal to 1ன்னு வருது. அப்போது k square வேல்யூ வந்து 1/3. k is equal to plus or minus 1/√3. சரிங்களா? k is equal to plus or minus 1/√3. அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவில் மைனஸ் 1/√3 கொடுத்துருக்காங்க. 1/√3 1/√3 1/√3 3 ஈக்குவல் மைனஸ் சைனில் இருக்குது. ஓகே, இதுதான் ஆப்ஷன். ரைட். சம்டைம்ஸ் வெக்டரில் கூட இதே கான்செப்ட் கேட்பாங்க. ஆக்சுவலாக 3 டைமென்ஷன் ஜாமெட்ரி வந்து வெக்டர் இன்க்ளூடட். இப்போ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஏ வெக்டர் ஆர் இஸ் இன்க்ளைன்ட் அட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். சேம் கொஷின் தான், ஈக்குவல் ஆங்கிள்ஸ் OX OY OZ. அப்போ ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னால் இப்போ தான் போட்டோம் இல்லையா, என்ன வரும்? இந்த 1/√3 கான்செப்ட் வரும். ஹேவிங் த மேக்னிடியூட் 6 யூனிட்ஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? நீங்கள் டைரக்ஷனல் இப்போது கேவோட வேல்யூ 1/√3ன்னு சொல்லியிருக்கோம்.
அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. நீங்கள் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பற்றி கவலைப்படாமல் இப்போதைக்கு 1/√3ன்றது தான் நம்மளுடைய கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும்போது நமக்கு இது ரைட். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த ஒரு வெக்டாரையும் நம்மளுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனல் கோசைன்ஸில் எழுதலாம். ஓகே, ஸோ டிசிஸ் தெரிஞ்சிச்சு. டிசிஸ் என்னது? டிசிஸ் வந்து 1/√3, 1/√3, 1/√3. சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு ஒரு வெக்டர் எழுதுகிறோம். இந்த மைனஸ் கூட இருக்கலாம். -1/√3, -1/√3, -1/√3 இது கூட இருக்கலாம். ஸோ எது நமக்கு கரெக்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஹேவிங் த மைனஸ் 6 யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி, இப்போது ஒரு ஜென்ரல் வெக்டர் எப்படி இருக்கும்? I/√3 ப்ளஸ் J/√3 ப்ளஸ் K/√3 எப்படி இருக்கும்? இது வந்து யூனிட் வெக்டர். சப்போஸ் இது நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வெக்டரை, இந்த மாடுலஸ் ஏ வந்து நீங்கள் செக் பண்ணவே வேண்டியதில்லை. உங்களுக்காக இப்பொழுதையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். மாடுலஸ் ஏ மட்டும் போடுங்க. √1/√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√3 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் செக் பண்ண வேணாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை செய்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3. ஓகே, அப்போ 3/3 வந்துடும் இல்லையா? 3/3 என்னது? ஆக்சல் 1. ஸோ மாடுலஸ் ஏ வந்து உங்களுக்கு 1. ஸோ 1 தான் வரும். டிசிஸ் எப்பவுமே ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வெக்டரில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? I/√3, J/√3, K/√3ன்னு ப்ளஸ் போட்டு ஒரு வெக்டர் எழுதியிருக்கோம். இதனோட மாடுலஸ் வந்து யூனிட். தட் மீன்ஸ் இப்படி எழுதுனா அது யூனிட் வெக்டர். நம்மளோட வெக்டர் வந்து 6 டைம்ஸ் திஸ் வெக்டர். ஓகேங்களா? அப்போ 6A தான் நம்மளோட வெக்டர். ஓகேங்களா? அப்போ 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 1/√3 மட்டும் பண்ணுங்கள். என்ன வரும்? which is equal to 6 × √3/√3 into √3. ஸோ √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்டை ரிமூவ் பண்ணலாம். 6 × √3 √3 × √3 ஒரு 3. இதை கட் பண்ணிங்கன்னா 2√3. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 2√3 ஓகே I + J + Kன்னு வரணும். அல்லது -2√3 I + J + Kன்னு இருக்கணும். ஸோ இதில் எந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கிடையாது, இது கிடையாது. ஸோ -2√3 I + J + K இதுதான் உங்களுடைய ஆன்சர். மைனஸும் இருக்கலாம் இல்லையா? அதனால் இது ஆன்சர். ஸோ 4 கொஷின்ஸு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு PDF ஃபைலாக போடுறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.